பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். ஜாதகத்துல கால சர்பதோஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கால சர்பதோஷம்ங்கிற ஒரு வார்த்தையை கேட்டோன்னே மனசு ரொம்ப பாடாப்படுத்துது. என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பரிகாரம் பண்றது, எங்க போறது, ஏது போறது? நாங்கெல்லாம் ஒன்னும் ஏழைங்க, என்ன பண்றதுன்னு தெரியலங்க. காசெல்லாம் செலவு பண்ண முடியாது. இருக்கீங்களா? எத்தனையோ பேர் இருக்கீங்களா? எல்லாருக்குமே நல்லா வாழணும்னு தான் ஆசை. ஆனா இந்த கால சர்ப தோஷம்ங்கிறது மனச பயங்கரமா பாதிச்சிடுச்சு. என்ன பரிகாரம் பண்ணலாம்? ரொம்பலாம் செலவு பண்ண முடியாது சொல்றீங்கல்ல, இருக்குல்ல, பண்ணவே வேண்டாம். உங்களை யார் ரொம்ப செலவு பண்ண சொன்னா, சிம்பிளா அருமையா ஒரு பரிகாரம் சொல்லித்தரேன். கால சர்ப தோஷத்துக்கான ஒரு பரிகாரம். நீங்க உங்களுடைய ஜாதகத்தை யாருக்கு கால சர்ப தோஷம் என்று சொன்னார்களோ அவர்களுடைய ஜாதகத்தை நேர எடுத்துட்டு கருட சன்னதி எங்க இருக்கிறதோ அங்க எடுத்துட்டு போயிடுங்க. அந்த ஜாதகத்தை, என்ன ஜாதகத்தை திறக்க வேண்டாம், ஒண்ணு ஜஸ்ட் மடிச்சு வச்சுக்கோங்க. மடிச்சு வச்சுக்கிட்டு உங்க கையில வச்சுக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட சொல்லுங்க, நான் கருட பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும், கருடனுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி வாங்கிட்டு போங்க. அந்த துளசியாலேயே அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. அந்த துளசிய கருடனுக்கு சாற்ற வேண்டாம். நீங்க வாங்கி கொண்டு போன துளசி மாலையாகவோ உதிரியாகவோ இருக்கட்டும். அந்த துளசியால கருட பகவானுக்கு யாருக்கு கால சர்ப தோஷம் இருக்கிறதோ அவங்களுடைய பேர், நட்சத்திரம், ராசி சொல்லி அந்த அர்ச்சனையை செய்து துளசியால அர்ச்சிக்க சொல்லுங்க கருட பகவான. அந்த துளசியும் ஒருவேளை நீங்க மாலையாக கொடுத்தீங்கன்னா பிச்சு போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. இல்ல உதிரியாக கொடுத்தீங்கன்னா அதுல அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த துளசி இந்த மாலையா எடுத்துட்டு போனது மீதம் எதையுமே நீங்க வச்சுக்க கூடாது, அங்க வச்சுட்டு போக கூடாது. எல்லாத்தையுமே வாங்கிட்டு பெருமாளை பார்த்து தீர்த்தம் ஜடாரி வாங்கிட்டு இந்த துளசிய ஒரு பையில அழகா எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும். யாருக்கு கால சர்ப தோஷம் இருக்கிறதோ, யாருக்கு கால சர்பதோஷம் சொன்னீங்களோ அவன் இது எப்ப பண்ணணும்னா சாயங்காலம் பண்ணணும். 7 மணிக்குள்ள, இல்ல 8, 7, 7:30க்குள்ள, அதாவது 6லிருந்து 7:30 கணக்கு வச்சுக்கோங்க. சூரிய அஸ்தமனம் ஆனப்புறம் தான் இந்த பூஜையை நீங்க பண்ணணும். இது அப்படியே கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு காலையில குளிச்சுட்டு இந்த துளசிய 2 தீர்த்தத்துல போட்டு யாருக்கு கால சர்பதோஷம் இருக்கிறதோ அவங்க அப்படியே அந்த தீர்த்தத்தை மென்னு, அதாவது துளசியோட அந்த தீர்த்தத்தை குடிச்சா கால சர்பதோஷம் விலகும் என்பது ஐதீகம். இது எத்தனை வாரம் செய்யணும், என்று செய்யணும், அதுதான் கணக்கு. வியாழக்கிழமை கருடனுக்கு ரொம்ப உகந்த நாள், பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள்ங்கிறதுனால வியாழக்கிழமை கருட பகவானுக்கு அர்ச்சனை செய்து 9 வாரங்கள் இதை தொடர்ந்து செய்யணும். யாருக்கு முடியுதோ அவங்க போலாம். 9 வாரங்களும் ஜாதகம் கையில இருக்கணும். எல்லாம் பண்ணிட்டு கடைசி வாரம் முடியுது இல்ல, 9வது வாரம் வெறும் துளசி அர்ச்சனை, 2 பழம் மட்டும் நைவேத்தியம் பண்ணுங்க. வெறும் அர்ச்சனை பண்ணக்கூடாது. வெத்தலை பாக்கு எதுவுமே வேண்டாம். 2 வாழைப்பழம் அர்ச்சனை பண்ணி நேர வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. 9வது வாரம் முடியுது இல்லையா, 9வது வாரம் முடியுது இல்லையா, அப்ப உங்க வீட்டிலிருந்து சுண்டல், கொண்டக்கடலை சுண்டல் எடுத்துட்டு போய் கருடனுக்கு நிவேதனம் பண்ணி அங்கு வரக்கூடிய சேவார்த்திகளுக்கு உங்க கையால கொடுங்க. இல்ல அந்த கோவில்ல நாங்க எடுத்துட்டு போனதை நிவேதனம் பண்ண மாட்டாங்கன்னா அந்த கோவில்ல போய் ரிக்வெஸ்ட் பண்ணி சுண்டல் வாங்கி கொடுத்து சுண்டலை செஞ்சு அவங்களே கொடுக்க சொல்லுங்க. நீங்க அந்த டயத்துல கண்டிப்பா இருக்கணும். அந்த பூஜை பண்ணுவாங்க இல்லையா, பெருமாள் கோவில்கள் எல்லாம் சாற்று முறைன்னு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை டயத்துல நீங்க இருக்கணும். கொடுக்கும் பொழுது நீங்க இருக்கணும். ஒருவேளை நாங்க தான் கொடுப்போம், நீங்க கொடுக்கலன்னா பரவாயில்ல, உட்காந்துக்கோங்க. அவங்க கொடுக்கிற வரைக்கும் நீங்க அங்க இருக்கணும். இல்ல உங்களை கொடுக்க சொல்லுவாங்கன்னா நீங்க கொடுக்கலாம் தாராளமா.
இந்த மாதிரி ஒரு 9 வாரம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கால சர்பதோஷம் விலகி என்ன நடக்கவில்லையோ, கல்யாண தடை இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும், கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா குழந்தை பிறக்கும், கல்யாணம் நடக்கும், கால சர்பதோஷம் விலகும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா கருட பகவானுடைய பாதார விந்தத்துல அந்த துளசியை சேர்க்கும் பொழுது, ஒவ்வொரு வாரமும் சேர்க்கும் பொழுது கால சர்பதோஷமானது அவர்களை விட்டு விலகி விடும் என்பதுதான் ஐதீகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. துளசியை கருடனுக்கு சாற்றக்கூடாது. அந்த துளசியில அர்ச்சனை பண்ணி அந்த துளசியை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அடுத்தது நீங்க கேள்வி கேட்கலாம், இன்னைக்கு நான் வியாழக்கிழமை பண்ணி எடுத்துட்டு போயிட்டேன், வெள்ளிக்கிழமை காலையில அந்த யாருக்கு கால சர்பதோஷம்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு தண்ணியில போட்டு 2 துளசியை போட்டு கொடுத்துட்டேன், மீதி துளசியை என்ன செய்ய வேண்டும்? பூஜை ரூம்ல வச்சுக்கோங்க. வாடி போயிடும் இல்லையா, அப்ப எடுத்து குப்பையில போட்டுருங்க. ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரி தான் செய்யணும். 9 வாரம் செஞ்சிட்டீங்கன்னா கால சர்பதோஷம் விலகி நல்லா இருப்பாங்க. சரிங்களா? யாருக்காக செய்யறீங்க? உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்காக செய்யறீங்க. மனசார செய்யுங்க, நம்பிக்கையோட செய்யுங்க, நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.